போடுறா. ஐயோ ஐயோ அடிக்குதுடா, ஏறாமடா, விட்டுருங்கடா. ஐயோ. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளை இடி ரெய்டு கேட்கறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சி இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணி ஒன்றும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் தங்கத்தேர் பவனியில் பங்கேற்ற நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். அதிமுகவை சேர்ந்த நடிகை காயத்ரி ரகுராம், முன்னாள் எம்எல்ஏ சரவணன் உள்ளிட்ட அதிமுகவினர் தேரை ஆக்கிரமித்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என முழக்கமிட்டனர். யாரா நீ? யாரு? யார கேக்குறான்? டேய் லூசு, உன்னதான் கேக்குறேன். தேர்பவனி உபயதாரர்களை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவினர் கோயில் விதிகளை புறம்பாக்க எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டுக் கொண்டு தேர் வீதியில் சென்றதால் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் ஆவேசமடைந்து கோயிலில் எடப்பாடி வாழ்க என்று முழக்கமிடுவது ஏன் என்று அதிமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. திருத்தணி முருகனுக்கு தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? யாரும் பார்க்கல. இப்போ திமுக ஆட்சி காலத்துல இதுல இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்துல இடி ரைடுக்கு நீங்க சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகள்ல இடி ரைடு நீங்க கேக்குறீங்களா? அவன் கிடக்கலாண்டா மயிராண்டி. கண்டிப்பாக யார் ஆட்சி இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக வேணும். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். இந்த நகை கடன்களுக்கு வைக்கிறது 9 வகையான விதிமுறைகள் வந்திருக்கு. அது சாமானிய மக்களின் தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர் 9 விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கந்து வட்டிக்கு இது வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க ஆர்பிஐ, நிதியமைச்சகம், மத்திய அரசு எல்லாமே அப்படின்றப்ப ஏதாவது உங்க தரப்புல கோரிக்கை. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடை வைக்க போறீங்க அப்படின்னாக்கே உங்க நகை தாங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. நகை வந்து உங்களுக்கு கூட தெரியணுமா இல்லையா? நீங்க இப்போ நம்ம தம்பிட்டு இருந்து எடுத்துட்டு போய் நீங்க அடை வச்சு பேசாம போயிட்டீங்கன்னாக்கே இத்தனை காலம் அது அவசியம் இல்லை. ஆனால் என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எப்படின்னா, சில
கடுமையான நடவடிக்கைகள் இருந்தேன்னாக்கி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்லை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. முதலாவதாக ரிசர்வ் வங்கி இப்படி ஒரு அறிவிப்பை செய்து அந்த அறிவிப்பினுடைய முதல் பாரா என்பது இது கருத்து கேட்பு என்பதை போல சொல்லிவிட்டு, ஆனால் உடனடியாக இது நடைமுறைக்கு வருகிறது, அமுலுக்கு வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய முரணான விஷயமாக இருக்கிறது. மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். வேற வழியே இல்லாமல் இறுதியாகத்தான் நகையை வைத்து கடன் பெறுகிறார்கள். ஆனால் ரிசர்வ் வங்கி இப்பொழுது அறிவித்திருக்கிற விதிமுறைகள் மிக கடுமையானதாக இருக்கிறது. நகையை கடன் வைப்பதற்கு அந்த நகையினுடைய மூல ஆவணங்கள், மூல ரசீது என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், நகை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா வீட்டில் இருக்கும். 2 தலைமுறை 3 தலைமுறையா இருக்கும். 2 தலைமுறை 3 தலைமுறையா இருக்கிற நகைக்கு ரசீதுக்கு எங்க போறது மக்கள்? 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வாங்கின நகைக்கு மக்கள் ரசீதுக்கு எங்க வாங்குறது? அந்த நகையை உறுதிப்படுத்த ஆவணம் வேண்டும் என்றால் அந்த ஆவணத்தை தேடி மக்கள் பல அதிகாரியிடம் அலைய வேண்டியிருக்கும். எனவே இது மிக கடுமையாக, அதாவது எளிய மக்களின் கடைசி புகலிடமான நகைக்கடனையும் பாதிக்கிற ஒரு விஷயம். என்ன இப்படி ட்விஸ்டாய் போச்சு? அதே போல நகைக்கடன் கோருகிறவர்கள் திருப்பி செலுத்துவதற்கான போதுமான ஆதாரங்களை தர வேண்டும் என்று இந்த விதிமுறைகள் சொல்கிறது. அதாவது அவர் திருப்பி செலுத்துவதற்கு வருமானம் இருக்கிறவரா என்பதற்கான ஆவணங்களை சொல்கிறது. நிச்சயமாக நகைக்கடன் வைக்கிற பெரும்பாலானவர்கள் அத்தக்கூலிகளாக, தினக்கூலிகளாக, மாத சம்பளம் இல்லாதவனாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஆவணங்களை, முறையாக வருமானம் வருகிறது என்ற ஆவணங்களை எங்கிருந்து சமர்ப்பிப்பார்கள்? இதுவெல்லாம் அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு இருக்கிறது என்றால், பொதுத்துறை வங்கிகள் அல்லது கிராமப்புற வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகளிடம் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக தனியார் வங்கிகளை நோக்கி, லேவாதேவிக்காரர்களை நோக்கி, கந்துவெட்டிக்காரர்களை நோக்கி தள்ளுகிற விஷயம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்பது, ஒரு நகைக்கடன் வைத்து அதற்கான காலம் முடிந்தவுடன் அதற்கான வட்டியை கட்டிவிட்டு அப்படியே அதை ரெனிவல் செய்வதற்கான வாய்ப்பு இதுவரை இருந்தது. இப்பொழுது என்னவென்றால், வட்டியை மட்டும் செலுத்தினால் பத்தாது, மொத்த கடனையும் செலுத்திவிட்டுத்தான் மீண்டும் அதை திருப்ப முடியும், மீண்டும் அதை வைக்க முடியும் என்பது இது இன்னும் கடுமையான ஒரு நிபந்தனை. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. அதே போல மிக முக்கியமாக, இதுவரை நகையினுடைய மதிப்பு எவ்வளவோ அதில் 80% கடன் பெறுவதற்கான விதிமுறை இதுவரைக்கும் இருந்தது. இப்பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய புதிய விதிமுறை என்பது இந்த 80% கடனை 75% குறைத்திருக்கிறது. இதெல்லாம் யாருக்காக செய்யப்படுகிறது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. அதே போல நகைக்கடனை திருப்புகிறவர்கள் முழு தொகையை திருப்பின பிறகு உடனடியாக அந்த நகையை கொடுத்து விட வேண்டும். இதுதான் இதுவரை இருக்கிற நடைமுறை. ஏனென்றால் எந்த வங்கி கிளை நகையை கடனாக பெறுகிறதோ அந்த வங்கியின் கிளை அந்த வங்கியில் இருக்கிற பெட்டகத்தில் தான் இருப்பாக வைத்திருக்கும். ஆனா இப்போ புதிய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, அவர் கட்டணத்தை கட்டின பிறகு 7 நாட்களுக்குள் திருப்பி கொடுத்தா போதும் என்று சொல்கிறது. 7 நாள் எதற்கு வங்கிக்கு தேவைப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற, மிக மிக கடுமையாக பாதிக்கிற சரத்துக்களை கொண்டது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வரவன நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்திக்கிறா. நிச்சயமா, அதாவது எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில பேசியிருக்கிறோம். இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்து நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லகுவாக ஆக்க முடியும். நோ ப்ராப்ளம். பொதுக்கூட்டத்தில் இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வாட் a brilliant point. லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு, மொத்தத்தில் அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அதாவது நான் ஏற்கனவே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாளில் சொல்லிட்டு திமுக ஆட்சி நேரம் மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க, அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க, அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% கூட்டுறாங்க. தொழிற்சாலைகள் நடத்த முடியாது, ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது.
இந்த மின் கட்டண உயர்வுக்கு யார் காரணம்? உதய் என்னும் மின் திட்டத்தை 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு. அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கடனில் 75% தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. எடப்பாடி கும்பல் 2017ஆம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்தது. தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோவின் கடனில் 75% மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர். இதற்கு வழி வைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக. ரூபாய் 30,420 கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது. ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது. இவ்வாறு தள்ளி போட இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டண தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதன் விளைவுதான் இப்போதைய மின் கட்டண உயர்வு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. வழக்கமா ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்ட் பண்ணதுனால ஆர்டிஎட்னால 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சேர்க்கையை வந்து பண்ண முடியல. அது 1 லட்சம் மாணவருடைய கல்வி வந்து ஆர்டிஐல பாதிக்கப்படுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக என்னன்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த படத்தை கேட்கிறார்கள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி போட, மூளை இல்லாதனோட உனக்கு என்ன பேச்சு போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.